வரலட்சுமி பூஜையோட முதல் நாள் புனர் பூஜைங்க. 6 மணிக்கு வரலட்சுமி தாயாரை மண்டபத்தில் அமர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையிலே அந்த பாத்திரம்லாம் எடுத்து விளக்கு தட்டு எல்லாமே எடுத்து தேய்ச்சி சுத்தம் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. அதே மாதிரி நம்ம முக்காலியில் தான் உட்கார வைப்போம். ஸோ அந்த முக்காலியுமே நல்லா கழுவி துடைச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேலே மண்டபத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரியல் பல்பெல்லாம் போட்டுட்டு கயிறு கட்டி வேப்பிலை தோரணம் மாயிலை தோரணம் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு இலை நம்மளோட கார்டன்லேயே இருந்ததுங்க. இலை பறிச்சுட்டு வந்தாச்சு. அதே மாதிரி நம்ம கார்டன்லேயே எடக்கன்று நிறைய இருந்தது, வாழைக்கன்று. ஸோ நமக்கு நம்மளோட பூஜைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாழைக்கண்ணும் தோட்டத்துலேருந்து வெட்டி எடுத்தாச்சுங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பூஜைக்காக நம்ம தோட்டத்துலேருந்து வெட்டி எடுக்கிறத நான் பிளெஸ்ஸிங்ஸாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம தோட்டத்துலேருந்தே வெட்டி எடுத்துக்குவேங்க வாழைக்கன்று. வரலட்சுமி பூஜையில் வாழைக்கன்று மண்டபம் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. மண்டபம் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணினதுக்கு அப்புறமா லக்ஷ்மி அலங்காரம் பண்ண ஆரம்பித்தேன். இது பார்த்திங்கன்னா மருதாணி பூவும் மருதாணி காயுங்க. கீழே கிரவுண்ட் கார்டனில் கீழ் வீட்டில் இருக்கிறவங்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். நிறைய இருந்ததுங்க, செடி ஃபுல்லாக காயாக இருந்தது. ஸோ இது வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மருதாணி காயுமே மண்டபத்தில் அங்கங்கே தொங்க விட்டுட்டு லக்ஷ்மி அலங்காரத்துக்காக பூ கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். லக்ஷ்மி பூஜைக்காக மருதாணி பூவும் கிடச்சிருச்சு. 2 மணிக்கு மண்டபம் செட் பண்ண ஆரம்பித்தாங்க. 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோலம் போட்டுட்டு லக்ஷ்மி அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கலசத்தில் என்னெல்லாம் போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் போடுவேன், பன்னீர் கலசத்தில் ஊற்றுவேன், பச்சை கற்பூரம், காயின்ஸ் போடுவேன், அப்புறம் ஜவ்வாது போடுவேன், மஞ்சள் போடுவேன். அவங்கவுங்க குல வழக்கப்படி மங்கள பொருட்கள் போடுவாங்க. சிலர் அரிசி நிரப்புவாங்க. நான் இந்த மாதிரி மங்கள பொருட்கள்லாம் போட்டு வைப்பேன். நான் எங்களோட குல வழக்கம் இல்லை, நான் தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். 10 வருஷமாக இந்த மகாலட்சுமி பூஜையை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கலச தேங்காயில் மகாலட்சுமி முகம் பதிச்சு வச்சுட்டு ஜடையெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு கண்டிப்பாக கட்டணும். மஞ்சள் கயிறு கட்டி ஜடையெல்லாம் அலங்காரம் பண்ணி ஃபைனலாக எங்களோட மகாலட்சுமி இப்படி தான் இருக்காங்க. எங்கள் மகாலட்சுமி எப்படி இருக்காங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக 6 மணிக்கு லக்ஷ்மி பூஜையை ஆரம்பித்தாச்சுங்க. வீட்டுக்குள்ளே அழைக்கிற அந்த நேரம் 6 மணிக்கு கரெக்டாக பூஜை பண்ணி உள்ளே கொண்டு மண்டபத்தில் அமர வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டபத்தில் அமர வச்சதுக்கப்புறமா நெய்வேத்தியம் பண்ணணும். நெய்வேத்தியத்துக்கு நான் எப்போவுமே அவல் பாயாசம் தான் செய்வேன். நிறைய பேருக்கு அடுத்த வாரம் தான் வரலட்சுமி பூஜைன்னு சொன்னாங்க. இந்த மடி செய்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்த வாரம் தாங்க வரலட்சுமி பூஜை. நார்மலாக நம்ம வீட்டில் எப்போதும் போல் செய்கிறது நான் இந்த வாரமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கேலண்டரில் இந்த வாரம் தான் போட்டிருந்தது. ஸோ இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் புனர் பூஜை ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுதுங்க. நாளைக்கு என்னெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.